அனைவருக்கும் இனிய மாலை அன்பு வணக்கம். நம்ம அரியலூர் மண்ணில் இந்த இனிமையான மாலை பொழுதுல என்னுடைய அன்பான 5K கார் கேர் வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுலையும், அதே போல என்னுடைய அன்பான தொழிலதிபர்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுலையும், என்னுடைய அன்பான 5K கார் கேர் உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் தொழிலாளர்களை சந்திக்கிறதுலையும், அதே போல நம்மளுடைய இந்த அருமையான நேரத்தில் என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான அரியலூர் மண்ணிற்கும் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை வருக 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 என வரவேற்பதில் பெரிய சந்தோஷம், பெரியதொரு நன்றி. இது ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் திருவிழா. நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் திருவிழாவை அன்பு நண்பர், அன்பு சகோதரர் நம்மளுடைய நிவாஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நம்ம எல்லாத்தையும் இந்த பொன்னான நேரத்தை டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளாம் இன்னைக்கு ஒன்னா இந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை சொல்லி, இந்த அதாவது ஒரு நிறுவனம் வளருது அப்படின்னா அங்க இருக்கிற பில்டிங் வளரல, அங்க உள்ள நிறைய உணர்வுடைய உயிருடைய ஆத்மாக்கள் வளர்ந்திருக்கு. அதற்கு மிகப்பெரிய காரணம் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய நீங்க தான் அதற்கு காரணம். அதே போல நம்மளுடைய நிறுவனம் இன்னைக்கு நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம குடும்பமா ஒரு உறவினர்களா நம்ம இன்னைக்கு ஒரு இவ்வளவு பேர் ஒன்னா இருந்து ஒரு நிறுவனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிளஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம்னா 5K கார் கேர் உண்மையிலே வெரி பிளஸ்ட் ஆர்கனைசேஷன். இந்த ராஜராஜ சோழன் விருதுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராஜராஜ சோழன் விருது, ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது ஒரு மன்னர். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த தமிழ்நாட்டை உலக அளவில் ஆண்டு கடல் கடந்து நம் தமிழக பாரம்பரியத்தை கொண்டு போய் சேர்த்தின பெரிய ஒரு மன்னன் தான் நம்ம ராஜராஜ சோழன். அப்போ அந்த ராஜராஜ சோழனுக்கும் இந்த விருதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ், ஒரு SOP, ஒரு குவாலிட்டி, எது செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய எக்ஸலன்ஸ் அப்படி பண்ணின ஒரு மாமன்னன். அந்த மாதிரி காரை வாங்கின வாடிக்கையாளர்கள் நிறைய பேர்த்து நான் சந்திச்சேன். அவங்களுடைய கருத்துக்கள் குறிப்பா காரை வாங்கினதுக்கு அப்புறம் கேர் பண்றவங்க தான் உண்மையிலேயே அந்த காரை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். காரை கேர் பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு எனக்கு கஸ்டமரை சந்திக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 6-7 வருஷம் பிசினஸ் ரன் பண்ணிட்டு கஸ்டமரை மீட் பண்ணிட்டு அளவா மீட் பண்ணுவேன். கஸ்டமரை ஆர்டர் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் மீட் பண்ணுவேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் கஸ்டமரை மீட் பண்ணி, ஏன் நீங்க சர்வீஸ் எடுக்கிறீங்க, எதனால காரை கேர் பண்றீங்க அப்படின்னப்ப நிறைய ஆச்சரியமான விஷயங்களை கஸ்டமர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பிசினஸ் கிடையாது, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம கஸ்டமரோட ஹெல்த்தை சூப்பரா கேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாப்பினஸும் எங்களுக்கு அந்த தருணத்தில் கொடுத்தது ஒரு வாடிக்கையாளர். என்ன அப்படின்னா, நம்ம காரை விற்கணும்னு நினைச்சா ஒரு டெஃப்லான் கோட்டிங், ஒரு இன்டீரியர் கிளீனிங், ஒரு அண்டர் பாடி கோட்டிங் பண்ணா நம்ம கார் புது பொலிவு அப்படியே கிடைச்சிடும். அப்ப அந்த காரை விற்கும் போது வாங்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நம்மளுக்கு விற்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதான் ஒரு கம்பெனி ஒரு பிசினஸா பண்ணுது. எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு 4.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை இன்னைக்கு கஸ்டமர்களுடைய அவேர்னஸ் கிரியேட் ஆகி இன்னைக்கு நம்ம காரை வாங்குறோம்னா இதெல்லாம் தான் எங்களுக்கு கிடைச்ச பாரத ரத்னா. நான் 100க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனா கஸ்டமர் நீங்க கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகள் தான் எங்களுடைய பாரத ரத்னா. அந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிலையும் யாரெல்லாம் காரை ரொம்ப நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் பாராட்டி கொண்டாடுறத நம்ம ஏன் இந்த ராஜராஜ சோழன் ஏன் இப்ப இந்த விருதுங்கிறது கனெக்ட் பண்றேன். நம்ம ராஜராஜ சோழன் அவர் செஞ்ச வேலையில எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி, செஞ்ச வேலையில எல்லாத்துக்கும் பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டாரு. அந்த மாதிரி காரை வாங்குற நீங்க எல்லாரும் காரை குவாலிட்டியா மெயின்டைன் பண்றீங்க, தொடர்ந்து மெயின்டைன் பண்றீங்க, எக்ஸ்ட்ராடினரியா மெயின்டைன் பண்ற உங்களை எங்களுடைய ராஜராஜ சோழன்களை கொண்டாடுற நிகழ்வு தான் இந்த ராஜராஜ சோழன் விருதுகள் 2026. அதற்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
வாடிக்கையாளர் அவர்களுக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே நமது பைகே கார் கேர் அரியலூர் கிளையின் வாடிக்கையாளர்கள் மட்டுமல்லாமல் இந்த கிளையின் ஏடிக்கட்டாகவும் எங்களை மேலே ஏற்றி உங்களுக்கு பணி செய்ய எங்களை தூண்டும் விதமாகவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வாடிக்கையாளருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளோ மக்கள் 8000 வாடிக்கைகள் எனக்காக நம்ம பைக்கே அரியலூருக்காக இருக்காங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். நான் ஒருத்தரும் நான் டேரெக்டாக மீட் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க எல்லா கஸ்டமர்ஸையும் எல்லா பிஎபி கஸ்டமர்ஸையும் நான் டேரெக்டாக நானும் பேசியிருக்கேன். நிறைய பேரும் நிறைய நான் நல்லா பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது ஒரு பூரிப்பு சந்தோஷம் வருது. நமது அரியலூர் பிரான்சைஸ் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று, ஏன்னா நான் நிறைய சொல்ல நினைச்சேன். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க, நம்ம பைகே கார் கேர் நான் நம்ம பிரான்ச் பண்ணி பேசலாம். டோட்டல் தமிழ்நாடு கூட்டத்தில் 5 ஸ்டேட்டில் பைகே கார் கேர் இருக்கு. 5 ஸ்டேட்டில் பைகே கார் கேர் இருக்கு. அந்த 5 ஸ்டேட்லையும் என்ன ப்ராசஸோ அதே செயல்முறையில் தான் எல்லா பிரான்ச்சஸுமே நடக்கும். 5 ஸ்டேட்லையுமே நடக்கும். ஏன்னா அந்த குவாலிட்டி அந்த தரம் எல்லாமே அவங்க போட்ட விதை அங்கேருந்து ட்ரைனிங் கொடுத்து இங்கே வரதுனால எந்த பைக்கே காட்சிகள் போனாலுமே நம்ம கார் குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் நம்ம இந்த ஊர் தான், ஆனால் நம்ம உலகம் சுற்று வாலிபர் நம்ம எல்லாருமே எல்லா ஊருக்கும் போவோம். காரில் எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணுவோம். திரும்ப எங்கே அதாவது எப்படி போனாலும் நம்ம கார் பஸ் ரெகுலராக பண்ணி தான் ஆகணும். அது ஏன் நம்ம பைக்கேக்காரர்களை ஏன் நான் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு கேட்குறேன்னா, நம்ம பைக்கேல மட்டும்தான் பியூரிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணியில் தான் நம்ம கார் வாஷே பண்ணுறோம். நம்ம கார் வாஷ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் போர் வாட்டரோ இல்லை ரீசைக்ளிங் வாட்டரோ யூஸ் பண்ணும்போது கழுவும் போது நல்லா இருக்கும். ஆனால் போக போனால் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ரஸ்ட் அந்த ஒரு மாதிரி பெயிண்டெல்லாம் போயிட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஏன் பைக்கே காரில் வந்தால் தான் ஏன் இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கான விடை தான் இந்த பியூரிஃபை ஆஃப் வாட்டர். எல்லா இடத்துலையும் வாஷ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி எங்கன்னா 0. பைக்கே காரில் ஏன் திருப்பி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்னா, நான் மக்களுக்கு என் வாடிக்கையாளருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் என்னோட உழைப்பையும் குவாலிட்டியும் நான் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். நீங்கள் எங்களை வாழ்த்தை சில பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களை வாழ்த்தை வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஒரு கஸ்டமர் சொல்லுவாங்க, சூப்பராக பண்ணுறீங்கப்பா, சூப்பராக பண்ணுறீங்க. எப்படி இப்போ உங்களால் மட்டும் முடியுது? அதான் சார் பைக்கே கார் கேர் எங்கள் மேலே வச்சுக்க ட்ரஸ்ட்டு, நாங்கள் உங்கள் மேலே வச்சுக்க ட்ரஸ்ட்டு. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நம்ம வளரணும்னா பல படிகள் ஏறி தான் போகணும். நம்ம வளரணும்னா பல படிகள் ஏறி தான் போகணும். அதே போல் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போதும் நம்ம வண்டி எப்படி வச்சுருக்கோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம காரில் அப்படியே சும்மா போய் இறங்கி சும்மா வண்டி பல இருந்தால் எப்படி இருக்கும்? பார்க்கவே நினைப்பாங்க, இப்போ யாரோ வீக்கு வந்துருக்காங்கப்பா, வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா, புது கார் இருக்குப்பா அப்படிலாம் பேசுவாங்க. நம்மளை எல்லா இடத்துக்கும் தைரியமாக நம்மளை கூட்டி போகிற நம்ம வாகனத்தை நம்ம கேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிறது, எப்பயுமே நம்ம காரை நம்ம கேர் பண்ணாதான் கார் வந்து நம்மளை கேர் பண்ணணும். நம்ம கேர் பண்ணணும், காரு நம்மளை கேர் பண்ணணும். சிஓ சார் சில விஷயம் சொன்னாங்க. வண்டிக்குள்ளே ஏறி ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, வண்டிக்குள்ளே ஏறி வந்து நான் ஏசியே போட மாட்டேன், எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வரும். அந்த அளவுக்கு ஏன் விட்றீங்க? வேணாம், நாங்கள் இருக்கோம், பைக்கே நாங்கள் இருக்கோம். உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ண, நாங்கள் உங்கள் எல்லா வாகனத்தையும் குவாலிட்டியாகவும் பயப்படாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்போயுமே பைக்கே கார்கள் துணையாக இருக்கும். அது எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி நாங்கள் பார்த்துக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து கார்களும் எப்பயுமே புதுசாக இருக்கணும். என்ன ஒரு ரூபா அரியலூர் மாவட்டம் நம்ம பைக்கே கார் அப்படிங்கிற பேர் வாங்குற வரையும் நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம். உங்கள் பேர் ஆதரவுடன் கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய நாளில்
ராஜராஜ சோழன் விருது வழங்கும் இந்த நாளில் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எனது தாய் தந்தையருக்கும் என் அறிவு கண்ணை திறந்த எனது கணவருக்கும் என்னுடைய சுற்றத்தாருக்கும் இந்த 5K கார் கேர் குடும்பத்தின் தலைவர் நிறுவனர் டாக்டர் கார்த்திக் சின்னராஜ் சார் அவர்களுக்கும் அவரது என் மூத்த மகன் தான் சொல்லியிருக்கேன், என்னோட மகன் கூட சொல்லுவேன், செயலாளர் திவ்யாமா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இனிய மனங்கலந்த இருகரம் வணங்கி வரவேற்கிறேன். இந்த வாடிக்கையாளர்களை பற்றி பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப பார்க்குறப்பே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து எல்லாரையும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் ஸ்கூலுக்கு போவேன். ஒரு 8:30 ஒரு 4-5 வரும் ஸ்கூலில் இருப்பேன். சில சமயத்தில் 6-6:30 வந்துடுவேன். இப்போ இந்த 6-6:30 வந்தப்போ கூட நைட்டு 10 மணி வரையும் நான் 5Kல தான் இருப்பேன். ஏன்னா 5Kல எல்லா காரும் வேலை முடிஞ்சு 5 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன். அப்போ நிறைய பேரை பார்த்துப்போம். சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, சரி பரவாயில்லப்பா நான் இருக்கப்பா, இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு குடிப்பினை, இவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு ஒரு குடிப்பினப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் ஒரு சில நிகழ்ச்சி மட்டும் சொல்லிருக்கேன், ஒரு 8 மட்டும் சொல்லாதிருக்கேன். ஒரு டீச்சர், அவங்க வீட்டுக்காரர் இளவரசர், அவங்க வந்து கார் எங்கே போய் வேலை செஞ்சாலும் திருப்திப்பட மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய, நாங்கள் பேப்பர் வேல்யூஷனுக்கு போவோம், அங்கே ஒரு 300 பேர் இருக்கிற இடத்துல, டீச்சர் எங்கள் வீட்டுக்காரரு உங்கள் 5K காக்கிறதுக்கு அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க டீச்சர் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டால் அது அங்கே வந்து ஒரு 300 பேர் இருக்காங்க. 300 பேர் இருக்கிறப்ப 300 பேர் மனசில் நம்ம தெரிய வைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம கார் வந்து இங்கே வாஷ் பண்ணுங்கிறவங்க ஆசையை தூண்டுறோம். அடுத்து இன்னொரு தம்பி சதீஷ்னு ஒரு தம்பி வந்துட்டு வாசுக்காக தான் வரும், தம்பி இது ஏன் பண்ணுங்கப்பா, சரிங்கம்மா உடனே பண்ணிடுறோம்மா அப்படின்னு சொன்னோம். இன்னொரு தம்பி வந்துட்டு அப்படியே 2 மணி பேர்த்த மட்டும் நான் சொன்னேன். எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சதுனால தான், நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த 5K கார் கேர் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் பிரான்ச்சு தொடர்ந்து நம்ம டார்கெட் அடித்தோம். அதிகமான 50K அடித்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜராஜ சோழன் விருதுக்கும் நீங்கள் தான் காரணம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் தான் காரணம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிக்கும் வகையில் தான் நாங்கள் விருது வழங்கும் விழா வச்சுருக்கோம். அந்த விருதையும் யார் கையில் நீங்கள் வாங்க போறீங்கன்னா, பல விருதுகள், பல 100 விருதுகள் பெற்ற பொற்கரங்களால் தான் எங்கள் 5K கார் கேர் குடும்பத்தினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் கார்த்திக் சின்னராஜ் சார் அவருடைய கையில் பொற்கரங்களால் வாங்குறது தான் நமக்கு ரொம்ப மிக சிறப்பாக நினைக்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவர் என்ன சொன்னார்னா, காலையில் 5 மணிக்கு நான் மதுரைக்கு போகணும், அதனால எனக்கு வண்டி வரணும், எனக்கு வண்டியை வந்து காலைல 5 to 6 ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே எங்கள் பையன் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் கவலை இல்லாமல் போங்க சார், நான் வந்து உங்களுக்கு விடுறேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5:30 போய் இந்த காரை போய் அவர் கஸ்டமருக்கு கூட்டிட்டு வந்தார். ஏன்னா தொழிலாளிகள் தான் செய்யணும். நான் எங்ககிட்ட வேலை பார்க்குற ஊழியர்களாக கூட நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய குழந்தைகளாக தான் சொல்லுவேன். என்னுடைய பிள்ளைங்க அவங்களும் அம்மா. இதில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமை என்னன்னா, ஒரு பிள்ளை, என்னோட பிள்ளை தான், ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. ப்ரொபோசல் கொடுக்குறப்ப அந்த பையன் சொல்கிறான், அம்மா நான் போகலம்மா, 5000 சம்பளம் எனக்கு அதிகம் வேண்டாம்மா, நான் அரியலூர் பிராண்டிலே இருக்கம்மான்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு பையன் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பையன் கிட்ட சொல்லியிருக்காங்க, அண்ணா நான் வந்து 5-6 வருஷம் ஆகுது நான் 5Kல வந்து, ஆனால் நான் அடிக்கடி பிரான்ச் மாறுவேன்னா, என்னன்னு தெரியல, உங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் இந்த பிரான்ச்சை விட்டு மாறவே எனக்கு இஷ்டம் இல்லைண்ணா, இங்கேயே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சொத்து. இதோட நீங்கள் எல்லாருமே எங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு உழைக்கிறாங்க. நாம் கூட சில பேர் உழைக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யலாம், அதுக்கு மேலே அசந்து போயிடும், செத்து போய் உட்காரலாம் தான் தோணும். ஆனால் எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலைல 9 மணிக்கு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 9 ஆனால் டைம் 8 தான். ஆனால் அதுக்கு மேலே கூட அவங்க செய்வாங்க. நான் கூட சொல்லுவேன், ஒரு கார் ஒருத்தர் கொண்டு வராரு, தம்பி மணி 8ஆச்சுப்பா, வண்டி எடுக்க வேண்டாம்ப்பா, இல்லைம்மா நான் செஞ்சிடறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது 6 மணிக்கு ஒருத்தர் வந்து எனக்கு வண்டியை வாஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எங்கள் கம்பெனிக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது. ஏன்னா 9 மணிக்கு தான் பசங்க வரணும். ஆனால் பரவாயில்லம்மா, அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, பரவாயில்லம்மா நான் வந்து பண்ணி கொடுக்குறோம்மா, 7 மணிக்கு கார் கொண்டு விட்டு 8 மணிக்கெலாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பு நான்
Thank you. அவங்க எங்களுடைய ஓனர்னு சொல்லுவேன். எங்க சொத்து நாங்க வந்து பணம் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரு 1 கோடி ரூபாய் பணம் மட்டும்தான் நாங்க முதலீடு பண்ணியிருக்கோம். ஆனா எங்களுடைய சொத்து பத்திரத்தை விட மிகப்பெரிய சொத்து எங்க பசங்க தான். எங்க பசங்களுக்கு என்ன தேவையோ நான் முடிஞ்சளவு செய்யறேன். ஃபுல்ஃபில் பண்றேன்னு தெரியாது. எங்க பசங்களுக்கு என்ன தேவையோ நான் குரலுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அவங்களாலதான் உங்களை திருப்திப்படுத்த முடியுது. நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். 2026 ராஜரத்ன சோழன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எங்களோட இன்விடேஷனை ஏற்று எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வேர்டில் சொல்லிடலாம், கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம், பட் அது கிடையாது. இவர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு சகோதரராக இருக்கலாம், ஒரு தம்பியாக இருக்கலாம், ஒரு தம்பியாக இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவருக்கு இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி எப்பயுமே கொடுத்துட்ருங்க. வருஷம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் ஃபேமிலியும் இல்லை. ஸோ அரியலூர் இன்னமும் மேலே உங்கள் சப்போர்ட்னால நல்லபடியாக ஒரு பொசிஷனுக்கு வரணும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க, எங்களை வளர்றீங்க. நம்மளும் சேர்ந்து அரியலூர் டெவலப் பண்ணி டாப் 5K பிராண்ட் ஃப்ரான்ச்சைஸாக மாற்றணும். சூப்பர். கண்டிப்பா மாற்றிடலாம். என் பேர் விஜயகுமார். நான் வெள்ளூர் இருக்கிற கிராமத்தில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கார் வாங்கிட்டு ஒரு கனவாக இருந்துச்சு. அப்பாட்ட கேட்டு பார்த்தேன், அப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரல. தென் வந்து நான் டிஜிட்டல் அசட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் லாஸ்ட் இயரோட பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ் லாரிஸ் வந்து வாங்கினேன். ஸோ காரை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ, என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நம்ம 2 வீலரில் போகும்போது சரி, நம்ம காரில் போகும்போது சரி, இந்த சமூகம் நம்மளை பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்குது. ஸோ ரெகுலராக நான் சர்வீஸ் எடுத்து வரணும், எல்லா சர்வீஸ் ரெகுலராக எடுத்து விரும்புகிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிவன். என்ன இப்போ குட் மார்னிங் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. எங்களுக்கு வந்துட்டு எவ்ரி மினிட் எவ்ரிடே குட் மார்னிங் தான், குட் ஈவினிங் குட் நைட் கிடையாது. ஸோ நாங்கள் பிஎன்ஏல ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு 5K பற்றி சொல்லணும் அப்படின்னா, 5Kல வந்துட்டு காரை மட்டும் கேர் பண்ண மாட்டாங்க, காரை கொண்டு வரீங்களையும் கேர் பண்ணுறாங்க. வந்துட்டு அதனால தான் நான் வந்துட்டு எவ்ரி சர்வீஸ் வந்துட்டு 5Kல வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் இன்னொரு டெஸ்ட் பண்ணிகள் கொடுக்கணும். ஸோ எங்களோட கௌஷிக் ப்ரோ இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவர் வந்துட்டு ஃப்ரான்சைசி கொடுத்துட்ருக்காங்க. எவ்ரி ஃப்ரான்சைசி வந்து கொடுக்கும்போது 5Kல கார் வாஷ் பண்ணிட்டு தான் போய் கொடுப்பாங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக அவர் எல்லாமே இங்கே வாஷ் பண்ணிட்டு போகும்போது சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல். நான் ராதாகிருஷ்ணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டேன். பையன் அவர் தான் வந்து ரொம்ப இது பண்ணுவார், கார் இந்த மாதிரி இருக்குது, சவுண்டு வருது, அதெல்லாம் கேட்பார். ஒரே தடவை தான் வந்து 5K கார் கேரில் வந்து நான் சர்வீஸ் கொடுத்தேன், வாட்டர் வாஷ் ப்ளஸ் இன்டீரியர் சர்வீஸ் கொடுத்தேன். பட் அதுலேருந்து அவங்க வந்து 2-3 இஷ்யூஸ் சொன்னாங்க, அதையும் பண்ணோம். பட் அது வேல்யூ வந்து ஒரு மேட்ரே கிடையாது. சார் இது பண்ணால் இது நல்லா இருக்கும்னாங்க, நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் நல்ல பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 5K கார் கேரில் தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம், இனிமேலும் அங்கே தான் பண்ணுவோம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலி நான் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து அரியலூர் நம்பி ஒரு ஃப்ரான்ச்சைஸி கொடுத்ததுக்கு. அப்புறம் என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு மூலமாக தான் ஒருத்தர் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் சொன்னீங்க காரை கேர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு. ஆக்சுவலி நான் ஒரு விதமான பைத்தியம். நான் காரை வந்து பல இருக்கணும், அதனால நான் 5K காரை சூஸ் பண்ணேன். எவ்ரி டைம் நான் போகும்போதும் நான் திருப்பி அவங்க கிட்ட ரிட்டர்ன் எடுக்க போதும் என் கார் தான் அது இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் எவ்வளோ வளவலன்னு இருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, எல்லாரும் எல்லாமே சொன்னாங்க, பட் நான் ஆக்சுவலி தேங்க் பண்ண வேண்டியது அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பல ஷிஃப்ட்டு, பல கேரு எல்லாமே பார்க்குறாங்க. சார் எப்போ வருவீங்க, உங்களுக்கான டைம் வந்துடுச்சு, இதுக்கான கேர் நீங்கள் எடுத்துக்கணும், அண்ணன் எப்போ வருவீங்க, அண்ணன் எப்போ வந்து கொடுக்குறீங்க, அண்ணன் எப்போ வருவீங்க கேட்டுக்கிட்டே நம்ம விட வச்சுருவாங்க. ஈவன் இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப மெனக்கட்டு என்னோட ஸ்கெடியூலையும் குறிச்சிக்கிட்டு வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதனால நான் இந்த சார்கிட்ட இப்போ சொன்னேன். ஆக்சுவலி இந்த அவார்டு வந்து இந்த நேம் வந்து அவருக்கு சூட் ஆகுது. ஏன்னா அவர் வேர்ல்டு வைட் போய் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ராஜராஜ சோழன் வந்து வேர்ல்டு வைட் போய் நிறைய எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இவரும் நிறைய எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் பண்ணுறாரு.
மேலும் மேலும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வாங்க, நிறைய பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி எம்ப்ளாயீஸ் அண்ட் தி ஸ்டாஃப் ஹியர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் ஆர் சுப்பிரமணியன், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர். இது நான் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது இது 3வது தடவை. ஏற்கனவே இந்த பைகேருடைய தலைவர் சகோதரர் டாக்டர் கார்த்திக் பொன்ராஜ் அவர்களை இப்போ 3வது தடவை சந்திக்கிறேன். இது ராஜராஜ சோழன் விருது இப்போ நான் 2வது தடவை விளையாடுறேன். ஃபர்ஸ்ட் தடவை திருச்சி, இப்போ 2வது தடவை அரியலூர். இந்த விழாவிற்கு என்னை அழைப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பைகேருடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த அரியலூர் பைகேருடைய உரிமையாளர் நிவாஸ் விஜய் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் இங்கே என்னுடன் சேர்ந்து அமைந்திருக்கும் பைகேருடைய கஸ்டமர் அனைவர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நான் ஏற்கனவே சொன்னதுதான், தலைவர் சொன்னது மாதிரி ஒரே ஒரு கார் தான் வைத்திருக்கேன். அந்த கார் பழசாக தான் இருந்தது. அது பைக்கருடைய ஒரு நண்பர் சொன்னதன் பேரில் பைக்கரில் கொட்டி விட்டேன். பைக்கரில் விட்ட உடனே அடுத்த நிமிஷம் அந்த காரை என் கார் தரீங்களான்னு கேட்டார். நான் முடியாது விட்டேன். ஏன் இந்த கார் நம்ம புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கு இது பழைய கார் தானே, எப்படி நீங்கள் புதுசாக வாங்கிக்கிறீங்க? நான் புது கார் தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். அவர் அதுக்கு பிறகு வாய முடிக்கிட்டே போய்விட்டார். இப்போ அந்த மறுபடியும் அந்த கார் இன்னும் புதுசாக தான் இருக்குது. மறுபடியும் என்ன கேட்டாங்க, மறுபடியும் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கேர் ஒரு தரமானது, நல்ல திறமையாக வேலை செய்யக்கூடியது. அந்த வேலையினுடைய தொழில்நுட்பம் ரொம்ப வாய்ந்தவை. அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் கிடையாது, தொழிலாளர்கள் கூட நடந்துக்கிறாங்க, நண்பர்கள். அவங்களுடைய முதலாளி இருக்காங்க இல்லையா, முதலாளி அம்மா இருக்காங்க பாரு, போன உடனே நம்மளை வரவேற்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. வாங்க சார், என்ன வேணும், என்ன தண்ணி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, முதல்ல வரவேற்பு தான் நம்மளுக்கு முக்கியம். இதை அந்த பைக்கருடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கு அதை ஊட்டி கொடுத்துருக்காங்கன்னா அது ரொம்ப நம்ம பாராட்டக்கூடியது. சில கம்பெனிலாம் போறோம், சர்வீஸ் பண்ண கார் போனா அப்படி நிறுத்திட்டு போங்க, எப்ப கிடைக்கும், சாயந்தரம் வாங்க, சாயந்தரம் நீங்களே எடுத்துட்டு வரணும், நீங்க தான் நடந்து போகணும். ஆனா இங்க பைக்கருடைய கம்பெனி அப்படி கிடையாது. கொண்டு விட்டோம்னா சார் எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒரு மணி நேரம் ஆகும் சார், நீங்க வேணா வீட்டுக்கு போக, நான் கொண்டாந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது. வீடு தேடி அட்ரஸ் தேடி கொண்டாந்து விடுறாங்க பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. அதனால இந்த பைக்கர் இவங்களுக்கு பைக்கர், அது நம்மளுடைய பைக்கர், என்றுடைய பைக்கர். அதனால மீண்டும் மீண்டும் இந்த பைக்கருடைய வளர்வதற்கு நம்முடைய ஆதரவு அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும், ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் பணியுடன் தெரிவித்துக் கொண்டு இந்த பைக்கர் நிறுவனுடைய தலைவர் அவர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் நான் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.